அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் தர வியாபாரத்துல இன்னைக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அனைத்து விதமான தமிழார்ந்த சிந்தனையாளர்களுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கு, என்னென்ன செஞ்சா நம்ம இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக்க முடியும், என்னென்ன செய்யாம இருந்தா நம்ம சில விஷயங்களை தவிர்க்க முடியும், சங்கடங்களை தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்துணம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் நாள் ஜூலை மாதம் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினமும் தேய்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே புதன் சூரியன் சேர்க்கையும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவுடன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் உள்ளார். இது எல்லாமே சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு கலவையான ஒரு நாளாக அமையுங்க. எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைகிறது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக மன நிம்மதியும் பெருகும். உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வகையில் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக இந்த நாளை மாற்றிக்கொள்ள முடியும். எனவே உங்களது நண்பர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் இணைந்து உங்களது காரியங்களை பணியாற்றுங்கள். இன்றைய தினம் மனதில் புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவம் வாய்ந்த நபர்களை கேட்டு அவர்களின் ஆலோசனைப்படி செயல்படுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையுடன் சிறப்பான நல்ல திட்டங்கள், அதாவது உங்கள் மனசுல இன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும், எப்போ செய்யணும், என்னென்ன வேலைகளை எந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு டேபிள் அட்டவணை இன்னைக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு ஷெட்யூலை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல நேரங்கள், கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நேரங்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே திட்டம் போட்டு உங்களது காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்யலாங்க. இன்றைய தினம் சில நிதி இழப்பு உங்களுக்கு முதலீடுகள் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ரகசிய விவகாரங்கள் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பெயர் கிட வாய்ப்புகள் இருக்கு. உங்களது ரகசியங்களை மிக மிக ரகசியமாக பொத்தி பாதுகாப்பது ரொம்ப அவசியம். இவர் தானே, இவருக்குள்ள நமக்கும் என்ன ஒளிவு முறை இருக்கு அப்படின்னு நீங்க யார்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்லிவிட வேண்டாம். இப்பொழுது அதற்கான நேரம் இல்லை. இன்றைய தினம் உங்கள் ஊதியத்துடன் தொடர்பு உள்ளவர்கள், அதாவது உங்கள் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க இன்றைய தினம் உங்கள் மூலமாக சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு ஒர்க் பண்ணுங்க. உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தாலும் மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக எந்த தொந்தரவும் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் கூட கிடைக்க உங்களது அலுவலக பணிகள் சிறப்பான நல்ல கிரக அமைப்பு இருக்கு. எனவே ப்ரமோஷன் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. தொழிலில் நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் ஈட்ட முடியும். ஆனால் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது அல்லது தெரிந்த நல்ல எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி முதலீடுகள் செய்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மற்றவர்களின் சுமை கூட உங்கள் மீது விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சுமையாக இருந்தாலும் சரி, திட்டம் போட்டு வேலை பாருங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் மிகச் சாதாரணமாக நீங்கள் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வகையில் உங்களது வணிகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு சுமாராக வியாபாரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுவாரஸ்யமாக சில பத்திரிகை அல்லது நாவலை படித்து இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்குகளாக நீங்கள் மாற்றி சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாகவும், இன்றைய தினம் உங்களுடைய குறைகளை உங்களது வாழ்க்கை துணை சுட்டி காட்டுவதன் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் தான் இருக்குங்க. எனவே நீங்கள் உங்களது வாழ்க்கை துணை மீது எந்த கோபமும் படாமல் இருங்கள். கண்டிப்பாக அருமையான தினமாக இன்னைக்கு மாற்றிக்க முடியும். இன்றைய தினம் சில முக்கியமான உங்களுக்கு நல்ல லாபகரமான
வருமானம் கிடைக்கும் அல்லது லாபகரமான சில சூழ்நிலைகள் அமையும் அப்படின்ற மாதிரி வேலைகளை இன்னைக்கு நீங்கள் அதிகமான அக்கறை காட்டுவீங்க. இன்றைய தினம் விட்டுப்போன வரங்கள் கூட உங்களுக்கு மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே திருமண முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக விவேகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் நடக்கக்கூடிய வகையில் சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இப்போ இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் நமது வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் அது பெனிஃபிட் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. அடுத்ததாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எண், அதிர்ஷ்ட எண் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2, 2ஆம் நம்பர் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக இப்பொழுது காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுங்க. குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் பொறுமையுடன் செயல்படுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எக்ஸ்பர்ட்டை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மற்றவங்க மூலமாக அவங்க கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான நாளாகவே இன்னைக்கு அமையுங்க. எனவே கவலைப்பட தேவையில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை விட்டு சண்டை போட்டுக்கொண்டு விலகி இருந்தவர்கள் உங்களுடன் வந்து விரும்பி இணையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன காரணங்களுக்காக உங்களுடன் சண்டை போட்டவர்கள் கூட இப்பொழுது அவர்களது தவறை உணர்ந்து உங்களுடன் வந்து இணைந்து கொள்ள விரும்புவார்கள். அதை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். இன்றைய தினம் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் காணப்படும். நல்ல ஆர்வம் கல்வியில் இன்னைக்கு கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் மாணவர்களுக்கு இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. அது வியாபாரமாகட்டும், அலுவலக பணிகளாக இருக்கட்டும், திருமண முயற்சிகளாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். உறவினர்களின் சில ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே அப்படிப்பட்ட ஆலோசனைகளை, மதிப்புமிக்க ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சிறந்த ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.